நம்ம சேனல் எப்பயுமே லவ் பற்றியும் லைஃப் பற்றியும் லவ்வில் இருக்கிற பிரச்சனைகள், பிரேக்கப்பில் இருக்கிற பிரச்சனைகள், லைஃப்பில் இருக்கிற பிரச்சனைகள் அப்படின்னு எல்லாத்தையுமே பற்றி பேசிட்டு வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான விஷயம் பற்றி பேச போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் தாட்ஸு, வாழ்க்கையில் மேலே போக முடியாமல் நம்மளை வளர்த்துக்க முடியாத நெகட்டிவ் தாட்ஸு, ஃபீலிங்ஸு, இதுலேருந்து எப்படி நம்ம வந்து வெளில வர்றது அப்படிங்கிறத பற்றி நிறைய வீடியோக்கள் போட்டிருந்தாலும் திரும்ப திரும்ப அதை பற்றியும் பேச வேண்டிய ஒரு கட்டாயம் தான் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் அதை பற்றி தான் கேட்டுட்டு இருக்காங்க. இது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயந்தான் இதில் வெளில வருது அப்படிங்கிறது. ஏன்னா எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. எல்லாமே நம்ம எடுத்துக்கிற விஷயங்கள் தான். யாரும் எதுவும் கொண்டு வந்து உள்ளுக்குள்ளே வச்சுட்டு போகிறதில்ல. நம்மளே எடுத்து உள்ளே வச்சுக்கிற விஷயந்தான். அதை வெளியில் தூக்கி போடுறதுக்கு நம்மளால் முடியறதில்ல. அதே மாதிரி அதை வெளியில் தூக்கி போடுறதுக்கு அது ஒரு பொருளும் இல்லை. வேற யாராவது வச்சு கூட அதை வெளியில் எடுத்து போட்டுருங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கான பயிற்சியும் அதுக்கான முயற்சியும் நமக்கு கண்டிப்பாக வேணும். அதுக்கு நம்ம முயற்சியே பண்ணுறதில்ல. அப்புறம் எப்படி பயிற்சி பண்ண முடியும்? அப்புறம் எப்படி அது வெளியில் வரும்? முதல்ல முயற்சி பண்ணணும். ஒரு விஷயத்துக்கு நம்ம முயற்சி பண்ணணும்னு வைங்களேன், கிடைக்காது, இது நமக்கானது இல்லை, இது கிடைக்குமா, இது கிடைக்காதா, விட்டுட்டு போனவங்க திரும்ப வருவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணுறதை விட ஒரு முயற்சி பண்ணி பார்க்கணும்.